அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதுக்கு ஒரு ட்ரீம் லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுறதை பற்றி பேசுகிறோம். எல்லாருமே இந்த உலகத்தில் வாழணும். எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். அந்த இன்கமில் இருந்து வர்ற ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணி தன்னுடைய கோல்ஸ், அந்த கோல்ஸ் என்ன கோல்ஸ், எஜுகேஷனாக இருக்கலாம், வீடு வாங்குறதா இருக்கலாம், அல்லது ஃபாரின் ட்ரிப்பு போகிறதா இருக்கலாம், அல்லது ஃபேமிலியோடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக இருக்கலாம், அல்லது குழந்தைகளுடைய படிப்பு செலவாக இருக்கலாம். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸுக்காக நம்ம ஒரு லாங் டேர்ம் ட்ரீம் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் பில்டு பண்ணணும். அந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வெறும் 500 ரூபாய் தான் நான் டெய்லி சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்குன்னு அசட் கிளாஸஸ் இருக்கும். அதில் நீங்கள் சிறுக சிறுக சேர்த்துட்டு போகணும். ஸோ இது எல்லாருக்குமான ஒரு விஷயம். அதுதான் இந்த லாங் டேர்ம் ட்ரீம் போர்ட்ஃபோலியோ பில்டிங் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போது இந்த லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணுறத ரொம்ப சிம்பிளாகவே சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் என்ன அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்குது. அதாவது உங்களுடைய கோல்னால் புரியுதுங்கள? எனக்கு வீடு வேணும், என்னுடைய பையனை படிக்க வைக்கணும், என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு காசு சேர்த்து வைக்கணும், எங்கள் அம்மா அப்பா என்னுடைய ஃபேமிலியில் உள்ள மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்கு நான் ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வைக்கணும். அதே போல் நான் என்னுடைய வெக்கேஷன் ப்ளஸ் கார் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ், இந்த விஷயத்துக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி பிரித்து நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? அப்புறம் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸுக்கும் ஒரு டேட், புரியுதுங்களா? அதாவது எவ்வளவு வருஷம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு கோலுக்கும் உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்குது அப்படிங்கிறத எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட எவ்வளவு இன்கம் வருது, அதில் எவ்வளவு உங்களுடைய கட்டாய செலவுகள், தேவைகள் இருக்குது அப்படிங்கிற போர்ஷனை மட்டும்தான் வர்ற இன்கம்லேருந்து எடுக்கணும். மிச்ச காசை நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளே கொண்டு வரணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் சேவிங்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். புரியுதுங்களா? அதாவது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய கோல்டு தேவையாக இருக்கட்டும், டெப்ட் ஃபண்டு தேவையாக இருக்கட்டும், அல்லது லைஃப் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே கிட்டத்தட்ட நீங்கள் இப்போதைக்கு இந்த வீடியோவில் பில்டிங் லாங் போர்ட்ஃபோலியோவில் அதெல்லாமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. ஸோ வெரி சிம்பிள். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல் என்ன அப்படிங்கிறத எழுதிட்டீங்க, அதுக்கு எவ்வளோ வருஷம் இருக்குதுன்னு எழுதிட்டீங்க, உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருது அப்படிங்கிறத பார்க்குறீங்க, அதில் எதெல்லாம் தேவையில்லாத செலவுகள் உங்களால் கட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்கமில் நிறைய சேவிங்ஸ், புரியுதுங்களா? அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு நிறைய போர்ஷனை எடுத்து வைக்க ட்ரை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார் வாங்கணுங்கிற தேவை இருந்துச்சுன்னா அதை போஸ்ட்போன் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காசை நீங்கள் நிறையா எடுத்து வைக்க முடியும். அந்த பாயிண்டில் தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை லிஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து உங்களுடைய ரிஸ்க் அசஸ்மெண்ட், அப்புறம் ரிஸ்க் டாலரன்ஸ். ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வர்ற காசில் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வயது இளைஞர் இருக்கார், 25 வயசு தான் ஆகுது, அவருக்கு ஒரு 25,000 ரூபா சம்பளம் வருது. சரிங்களா? அவருடைய சூழ்நிலையில் அவருக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்காது, கோல்டு இருக்காது, லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸே இருக்காது. சரிங்களா? அந்த சமயத்தில் அவர் போயிட்டு டைரெக்டாக காசை ஸ்டாக் மார்க்கெட்டில், அதுவும் இண்டிவிஜுவல் ஸ்மால் கேப் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாருன்னு அர்த்தம்.
புரியுதுங்களா? அவருடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஏஜில் அந்த இன்கமுக்கு இட்ஸ் நாட் அ ரைட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட். அதுக்கப்புறம் ரிஸ்க் டாலரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸினுடைய தன்மை. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து 20 வருஷத்தில் வந்து நல்ல ப்ளூ சிப் கம்பெனிகள் நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். அது வரைக்கும் வந்து இடையில வந்து நான் போட்ட காசு 90% வந்து உடஞ்சி 1 லட்ச ரூபா போட்டிருந்தேன்னா அது வெறும் 10,000 ரூபா 10 வருஷத்துக்கு வந்து கிடக்க போகுது. அதாவது 1 லட்சம் போட்டது 10,000 ரூபாயா மாறிடுச்சு, 90,000 லாஸு. அந்த 10,000ங்கிறது 10 வருஷத்துக்கு வந்து அப்படியே தான் வந்து கிடக்குது. அந்த 10,000 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து நல்ல ப்ளூ சிப் கம்பெனிகளில் தான் இன்னமும் இருக்குது, எனக்கு இன்னமும் கன்விக்ஷன் இருக்குது அப்படிங்கிற புரிதலும் நாலேஜும் அந்த பிஸ்னஸ் எல்லாமே இன்னமும் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து மார்க்கெட் கிளைமேட்னால தான் வந்து இந்த ஸ்டாக்ஸுகள்லாம் வந்து இப்போ வந்து டிமாண்ட் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற புரிதலோடு இருக்கிற ஒரு இன்வெஸ்டர் அவர் வந்து ஸ்டாக்கில் வந்து முதலீடு பண்ணுறாரு, புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய ரிஸ்க் டாலரன்ஸ். அவர்னால் இந்த 10,000 மட்டுமே வச்சுக்கிட்டு நிம்மதியாக தூங்க முடியும். எல்லாருனாலையெல்லாம் இப்படி இருக்க முடியாது. சில பேர்னால வந்து இந்த ரிஸ்கையே வந்து ஸ்டமக் அந்த அக்செப்ட் பண்ணாது, சரிங்களா? தூக்கமே வராது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வராமல் வெறும் இண்டெக்ஸ் இடிஎஃப்பில் வந்து 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி சிப் பண்ணுறது, அல்லது எஃப்டி, கோல்டு, டெப்ட் ஃபண்டு, இந்த மாதிரி வந்து பாண்ட்ஸு, இந்த மாதிரி வந்து முதலீடுகளை வந்து அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அப்படிங்கிறது உங்களால் வந்து அந்த காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னா உங்களால் எவ்வளோ தூரம் தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ரிஸ்க் டாலரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த எடுத்து வச்ச காசை டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவில் வெரைட்டி ஆஃப் அசட் கிளாஸஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். டைவர்சிஃபிகேஷன், சரிங்களா? அதுக்கப்புறம் 4th ஸ்டெப்பு, இந்த எந்தெந்த அசட் கிளாஸ்லலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ, கோல்டு, பாண்டு, டெப்ட் ஃபண்டு, எஃப்டி, கேஷு, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸு, இடிஎஃப், இந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பீங்கள்ல. 4 கேட்டகரி தான்: கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, பாண்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்ஸு, கரெக்டுங்களா? அதுக்குள்ளே வந்து நிறையா கேட்டகரிஸ் வரும். இப்போ கோல்டு அப்படின்னா கோல்டு இடிஎஃப், கோல்டு பீஸு, அதுக்கப்புறம் வந்து சாவரின் கோல்டு பாண்டு, ஃபிசிக்கல் கோல்டில் வந்து அந்த காயின் பாரு அல்லது ஜுவல்லரி. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இடிஎஃப், அதாவது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு வந்தீங்கன்னா இண்டெக்ஸ் இடிஎஃப்பில் வந்து உங்களுக்கு நிஃப்டி 50, அதாவது லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப்பு. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நிறைய தீமேட்டிக்கல் இடிஎஃப்ஸு ப்ளஸ் டைரக்ட் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி வந்து கேட்டகரிஸ் இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறேன், புரியுதுங்களா? ஒவ்வொரு டைவர்சிஃபைடு அசட் கிளாஸ் 4 கிளாஸ் தான், 4 அசட்டு தான். அந்த அசட்டுக்குள்ளே நிறையா உள் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து உங்களுடைய ரிஸ்க் அசஸ்மெண்ட், ரிஸ்க் டாலரன்ஸ் லெவலுக்கு எது சரி அப்படிங்கிறத நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு ரீபேலன்சிங் யுவர் போர்ட்ஃபோலியோ. நீங்கள் இந்த மாதிரி டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வர்றீங்க, அப்போது ஏதோ ஒரு அசட் கிளாஸ் வந்து கடந்த 3-4 வருஷத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு, ரொம்ப நல்ல லாபத்தில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அசட் கிளாஸுக்கு ஏகப்பட்ட அலோகேஷன் இருக்கும். மற்ற 3 அசட் கிளாஸும் வந்து ரொம்ப கம்மியான அசட் அலோகேஷன் இருக்கும். அப்போது நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை திருப்பி அனலைஸ் பண்ணி அதை ரீபேலன்ஸ் பண்ணணும். ரீபேலன்ஸ்னால் என்ன? அந்த லாபத்திலேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து எந்த அசட் கிளாஸ்லாம் வந்து ரொம்ப அடிமாட்டு விலைக்கில், அதாவது கீழே கிடக்கு, அது இப்போ இருக்கிற அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா அதே ஸ்டாக் மார்க்கெட்லேயே அந்த போர்ட்ஃபோலியோவை அப்படியே ரன் பண்ணலாமா, அல்லது இப்போ கோல்டு வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி, நீங்கள் கோல்டு சீப்பாலாம் இல்லை, சரிங்களா? நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து அந்த காசை எடுத்து இன்னொரு அசட் கிளாஸுக்கு மூவ் பண்ணணும். ஆனால் அதில் வந்து ஒரு நாலேஜ் இருக்கணும், சரிங்களா? ஓரளவு வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி, இப்போ கோல்டு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை, ஸ்டாக் 5 வருஷத்துக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா, நல்ல லாபம் வந்திருக்கு அப்படின்னா, அந்த சிஏஜிஆர் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த கால்குலேஷன் பிரகாரம் உங்களுக்கு வந்து 15% மேலெலாம் சிஏஜிஆர், 20% சிஏஜிஆர் வந்து உங்களுக்கு ஸ்டாக்கில் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஷார்ட் டர்மாகவே 5 வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து 25% சிஏஜிஆர், 30% சிஏஜிஆர் கிடச்சிருக்கு அப்படின்னா, ப்ராபபிலிட்டி பிரகாரம் அந்த 30 சிஏஜிஆர் அப்படிங்கிறது லாங் ரன்னில் வந்து குறைஞ்சி உங்களுக்கு 15% வந்து ஆக
வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அதிலேருந்து ஒரு லாபத்தை எடுத்து கோல்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அல்லது டெப்ட் ஃபண்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு பாண்ட்ஸுக்கு மூவ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து உடஞ்சி கீழே வரும்பொழுது மறுபடியும் வந்து எந்த அசெட் கிளாஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அங்கேருந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸு. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ வருஷத்துக்கு வந்து டைம் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுடைய ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு, ரிஸ்க் டாலரன்ஸு, உங்களால் வந்து எவ்வளவு வந்து காசை வந்து எந்த அசெட் கிளாஸில் போட்டுட்டு நிம்மதியாக தூங்க முடியுங்கிறது ரிஸ்க் டாலரன்ஸு. ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுங்கிறது நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஸ்டேஜில் எவ்வளவு இன்கம் வருது, அப்போ எந்த அசெட் கிளாஸுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ப்ரையாரிட்டி கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து காசை வந்து நீங்கள் சேவ் பண்ண ட்ரை பண்ணணும். வர்ற சம்பளத்துலேயோ அல்லது வர்ற வருமானத்துலேயோ அந்த சேர்த்து வச்ச காசை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். 4 அசெட் கிளாஸ்லேயும் வந்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வந்து எங்கெல்லாம் வந்து லாபம் அதிகமாக அபரிமிதமாக இருக்கோ அதில் ஒரு போர்ஷனை எடுத்து லாபம் கம்மியாக இருக்கிற அதே சமயம் வந்து பின்னாடி க்ரோ ஆகும்னு நினைக்கிற அந்த அசெட் கிளாஸுக்கு நீங்கள் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல், ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி மறுபடியும் நீங்கள் வந்து ரீபேலன்ஸ் பண்ணணும். இந்த ரீபேலன்ஸுங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் பண்ணக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். அல்லது மார்க்கெட்டினுடைய அதாவது எப்படின்னா ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரு தடவை கூட பண்ணலாம். புரியுதுங்களா? நீங்கள் லாங் டேர்மில் ட்ரீம் வெல்த்து தான் வந்து க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபியூ இயர்ஸ் ஒன்ஸு அல்லது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி பீரியடில் தான் வந்து நீங்கள் வந்து ரீபேலன்ஸ் பண்ணணும். எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ஸில் தான் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு 6 மாதத்தில் வந்து நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படியே வந்து ட்ரிபிள் ஆகிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து வேறு சினாரியோ, தட் இஸ் அன் எக்ஸப்ஷனல் சினாரியோ. அது ரொம்ப ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஜென்ரலாக வந்து நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிதல் இல்லாமல் இந்த அசஸ்மெண்ட்லாம் பண்ணாமல் அடிக்கடி ரீபேலன்ஸ் பண்ணிங்கன்னா வந்து அது தவறுதலாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய நோக்கம். இந்த ஸ்லைடில் இதுவரைக்கும் விளக்கி பேசின விஷயங்களை லிஸ்ட் டவுன் பண்ணி ஷார்ப்பாக அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோட உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. மொதல் ஸ்டெப்பு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை வந்து எழுதுறது. உதாரணமாக ரிட்டையர்மெண்ட்டு, எனக்கு வீடு வந்து வேணும், அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பசங்களுக்கு படிப்பு செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோலை லிஸ்ட் டவுன் பண்ணிட்டீங்க. இப்போ 3 கோல் நான் சொல்லிட்டேன்னா இந்த 3 கோலுக்கும் எவ்வளவு வருஷம் இருக்குது அப்படிங்கிறத எழுதுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு எனக்கு 20 வருஷம் இருக்குது, வீடு வாங்குறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்குது, சில்ட்ரனுடைய எஜுகேஷன் வந்து இன்னும் ஒரு 15 வருஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து டைமையும் எழுதிட்டீங்க. இப்போது ஒவ்வொரு கோலுக்கும் வந்து எவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எழுதணும். உதாரணமாக ரிட்டையர்மெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து உங்களுடைய வருஷத்துக்கு ஆகிற செலவு, புரியுதுங்களா, அதை வந்து ஒரு 40ஆல் மல்டிப்ளை பண்ணி வர்ற அமௌண்ட்டு தான் வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கோலுக்கான அமௌண்ட்டு. புரியுதுங்களா? உதாரணமாக நீங்கள் மாதம் 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா 12 லட்சம் இன்ட்டு 40ன்னு எடுக்கக்கூடாது. மாதம் 1 லட்சம் செலவு பண்ணுவீங்க. அந்த ஒரு வருஷத்தில் 50,000க்கு வெக்கேஷன் போவீங்க. ஒரு தடவை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு 75,000 வந்திருக்கும் அல்லது 1 லட்சம் வந்திருக்கும். ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க, அது ஒரு 1 லட்ச ரூபா வந்திருக்கும். இந்த மாதிரி ஒன் டைம் எக்ஸ்பென்சஸும் வந்து ரெகுலராக உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சேர்த்து 15 லட்சம் அப்படின்னு வச்சுட்டு 15 இன்ட்டு 40ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அந்த அமௌண்ட்டு தான் வந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கோலுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டு அப்படிங்கிறத எழுதிருங்க. இப்போது இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோ வருஷத்தில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய டைம் வந்து நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு 20 வருஷம்னு. அப்போ 20 வருஷத்தில் எனக்கு 40 டைம்ஸ் ஆஃப் மை கரண்ட் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் விச் இஸ் 15 லேக். என்னுடைய இப்போதைய செலவு 15 லட்சம். அதை 40 மடங்காக வந்து 40ஆல் மல்டிப்ளை பண்ணி வர்ற அமௌண்ட்டை இன்னும் 20 வருஷத்தில் நான் சேர்க்கணும். சரிங்களா? அப்போது இன்றைக்கி வந்து இருக்கிற அமௌண்ட் வந்து 20 வருஷம் கழித்து அதே அமௌண்ட்டாக இருக்காதுல்ல, இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல. அப்போது 8% இன்ஃப்ளேஷன் அப்படின்னு போட்டு இந்த அமௌண்ட்டை வந்து 20 வருஷம் கழித்து நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணுங்க. சரிங்களா? அப்போது அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸை வந்து இப்படி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. 2வது ஸ்டெப்பு உங்களுடைய ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுங்கிறது உங்களுடைய ஏஜ், கரண்ட் இன்கம்மு, கரண்ட் சூழ்நிலையை பொறுத்து எவ்வளவு எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, அதுதான் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதா ரிஸ்க் அசஸ்மெண்ட். ரிஸ்க் டாலரன்ஸுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. ஒருத்தர் வந்து நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து வாலட்டாலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சும் நான் வந்து அதிகமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறது. உதாரணமாக அவர் வந்து எல்லாத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்லாம் அலோகேட் பண்ணக்கூடாது.
எல்லாத்துலேயுமே பிரித்து தான் டைவர்சிஃபை பண்ணி அலோகேட் பண்ணணும். அதில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்னுடைய நேச்சர், என்னுடைய கம்ஃபர்ட் லெவல் வந்து அந்த வாலட்டாலிட்டியை வந்து என்னால் ஏற்றுக்க முடியும், என்னால் நிம்மதியாக தூங்க முடியுங்கிற நபராக அவர் இருப்பார். புரியுதுங்களா? அந்த நாலேஜும் இருக்கும், ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். அவருக்கு வந்து நம்ம ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சம் ஹை அலோகேஷன் கொடுக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு லாங் ரன்னில் வந்து ரிட்டர்ன் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அதே இன்னொருத்தருக்கு வந்து அப்படியெல்லாம் கிடையாது, எஃப்டி கோல்டு மட்டும் போதுப்பா அப்படின்னு நினைப்பார். அவர்கிட்ட வந்து சில விஷயங்களை கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் வந்து இடிஎஃப், நெக்ஸ்ட்டு 50 இடிஎஃப் இதில் மட்டும் ஒரு சிப்பு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி வந்து உங்களை வந்து அவரை சின்ன அமௌண்ட் போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இடிஎஃப்ல மட்டுமே போட வச்சு ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 10% ரிட்டர்ன் கிடைக்குது. அதனால் நீங்கள் ரிஸ்கெல்லாம் அதிகமாக எடுக்க வேணாம், இது வரைக்கும் பண்ண ஒரு 50 ரூபாயை வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு 100 ரூபாயா வந்து கூட்டிக்கங்க. அந்த மாதிரி வந்து அவரை கொஞ்சம் போர்ஷன், அதாவது ரொம்ப கம்மியாக வந்து ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் எடுக்க வச்சுட்டு, ஏன்னா அவருடைய கம்ஃபர்ட் லெவல், அவருடைய நேச்சர் வந்து தூக்கம் வராது, காசு வந்து கீழே போகுது அப்படிங்கிறத பார்த்தா இது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரிஸ்க் டாலரன்ஸையும் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பேஸ் பண்ணி இந்த 4 கிளாஸஸ், அதாவது டைவர்சிஃபைடு அசட் கிளாஸஸ் இருக்குல்ல, கோல்டு, பாண்டு, ரியல் எஸ்டேட்டு, ஸ்டாக்கு, சரிங்களா? இந்த 4ல் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் வந்து அந்த பர்சனுடைய கம்ஃபர்ட் லெவலை பொறுத்து போர்ட்ஃபோலியோ நம்ம கிரியேட் பண்ணணும். அவருடைய அமௌண்ட்டை வந்து இதுக்குள்ளே போடணும். இதில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸு, எமர்ஜென்சி ஃபண்டெல்லாம் ப்ரையாரிட்டி, போதுங்களா? குஷன், இபிஎஃப்ஓ, விபிஎஃப்ஓ இது எல்லாமே வந்து குஷன், அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்து அதெல்லாம் பேசிக்கலாக நீங்கள் ஓரளவு வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட், அது ஓரளவு ஒரு 5 லட்சமாவது வந்து ஓரளவு நல்லா வந்து உங்களுடைய குஷனை ரெடி பண்ணிட்டு தான் வந்து இந்த மாதிரி பண்ணணும். கோல்டு, எஃப்டிக்கெல்லாம் வந்து குஷன் தேவை கிடையாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் அவருக்கு ஹை அலோகேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த குஷன் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கணும். இது ஒன்று மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. பட் ஜென்ரலாக வந்து இப்படி தான் சொல்லுவாங்க. எஃப்டி, கோல்டெல்லாம் வந்து அவரே வந்து வாங்குவார், சும்மா இருந்தாலும் அந்த காசை வந்து வாங்குவார். அதுக்கெல்லாம் வந்து அதுவே வந்து அவர் குஷன் தான். ஒரு அசட் கிளாஸ் வந்து அவர் குஷன் தான். பாண்டுமே கிட்டத்தட்ட குஷன் தான், சரிங்களா? அவ்வளவுதான். இது 2 ஸ்டெப்பு. சரி, அவர் வந்து இப்போ வந்து அசட் அலோகேஷன் வந்து பண்ணணும், அதுதான் 3வது ஸ்டெப்பு. அந்த அசட் அலோகேஷனில் ஒவ்வொரு அசட் கிளாஸும் வந்து எவ்வளவு ரிட்டர்ன் வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல் அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவருடைய பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில், சரிங்களா, இப்போ கடந்த பாஸ்ட் எடுக்கக்கூடாது, ஒவ்வொரு பீரியட்லையும், ஒரு டெக்கேடில் அல்லது ஒவ்வொரு 5 வருஷ பீரியடில், ஒவ்வொரு 8 இயர்ஸ் பீரியடில், இந்த மாதிரி வேறு டைம் ஃப்ரேமை நீங்கள் கட் பண்ணி எடுக்கும் பொழுது ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து உங்களுக்கு கிடச்சிடும். கோல்டுனா லாங் ரன்னில் வந்து 10 வருஷத்தில் வந்து ஒரு 8 to 9% எடுக்கலாம். அதே வந்து ஸ்டாக் மார்க்கெட், நம்ம இண்டெக்ஸ் ETF அப்படின்னா ஒரு 12% வந்து கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு அசட் கிளாஸினுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்னை எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம எவ்வளவு காசு ஒவ்வொரு அசட் கிளாஸ்லையும் வந்து அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி அந்தந்த அசட் கிளாஸுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் பேசுகிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. கோல்டுனா கோல்டு, இண்டெக்ஸ் ETF, நிஃப்டி 50 ETF, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ETF. ஸோ இந்த மாதிரி அழியாத ரொம்ப சேஃபஸ்ட்டு, புரியுதுங்களா? அதாவது அழியாதுன்னா வந்து நிஃப்டி 50 அழியாது, ஆனால் வந்து உங்களுக்கு லாஸ் வரும், புரியுதுங்களா? அது மாதிரி சொல்கிறேன். நீங்கள் பாட்டுக்கு நான் இப்படி அசட் அலோகேஷன் சொன்னேன்னு சொல்லிட்டு ஜங்க் ஸ்டாக்கு, ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப்பெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டாக்காக வந்து வாங்கி வச்சுட்டு நான் அசட் அலோகேஷன் பண்ணேன் அப்படிங்கிறதுலாம் வந்து அசட் அலோகேஷன் கிடையாதுங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு நார்மல் இன்வெஸ்டர்ஸுக்கு, ஒரு நார்மல் ஃபேமிலி மேனுக்கு நீங்கள் நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இது 2 தான் வந்து பேசுவாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த அசட் அலோகேஷனை வந்து இப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அகைன் அவர் வந்து ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு நாலேஜபிள் பர்சனாக இருந்தால் ETF கூட சேர்த்துட்டு ப்ளூ சிப் லார்ஜ் கேப் பங்குகளையும் வந்து வாங்க நம்ம வந்து சொல்லலாம். அவருக்கு கம்ஃபர்டபுள் லெவல் இருக்கிற பட்சத்தில், அவர் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு, நாலேஜ் இருக்குது, அவருக்கு வந்து நல்லாவே தெரியுது. இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் இப்போ வந்து லார்ஜ் கேப் ப்ளூ சிப் கம்பெனிஸ் வந்து நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது, நான் வந்து 10 கம்பெனியில் பிரித்து போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்டர் அப்படிங்கிற நாலேஜ் இருக்கிற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவருக்கு நீங்கள் ஒவ்வொரு அசட் கிளாஸ்குள்ளேயும், இப்போ ஸ்டாக்குக்குள்ளே இந்த மாதிரி கேட்டகரியில் பிரித்து நீங்கள் முதலீடு பண்ணலாம், அவரை பண்ணலாம், சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம சொன்ன மாதிரி அந்த இன்வெஸ்டருக்கு நாலேஜை வந்து நம்ம கொடுக்கணும், அந்த டேட்டாவை வந்து காட்டணும். அவருக்கு கம்ஃபர்ட் ஆகிற வரைக்கும் அவரை வந்து சின்ன சின்ன ரொம்ப குட்டி குட்டி மினி சிப்ஸ் வந்து பண்ண வச்சு அதில் வந்து ஒரு பீரியடில் 3 வருஷமோ 5 வருஷமோ கழித்து அந்த ரிட்டர்னை பொறுத்து அவருடைய கன்விக்ஷன் லெவலை வந்து கொஞ்சம் கூட்டலாம்.
இந்த இடத்துல நம்ம எந்த விதத்துலையுமே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஒருத்தரை கூட்டி வச்சுட்டு நம்ம வந்து நீங்கள் டைரெக்டாக ஸ்மால் கேப் ஸ்டாக் வாங்குங்கன்னு சொல்கிறது கிடையாது. புரியுதுங்களா? இந்த இடத்துல லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் இண்டெக்ஸ் ETF, ப்ளூ சிப்பு இந்த மாதிரி வந்து கரெக்டான ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை மட்டுமே சஜஸ்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம பேசுகிற விஷயம். அடுத்து வந்து ரீபேலன்ஸ் பண்ணுறது. எப்பொழுதுமே ஒரு அசட் கிளாஸில் வந்து அதிகமாக காசு இருக்குது, ஏன்னா ப்ராஃபிட் நிறைய வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த அசட் கிளாஸ்லேயே ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணணும். மறுபடியும் வந்து அந்த பைலோ செல் ஹை தான். வெரி சிம்பிள். ரொம்ப ஹையாக இருக்குன்னா அதில் வெட்டி ஒரு போர்ஷனை எடுத்து வேறு அசட் கிளாஸ் பாண்டில் கொஞ்சம், கோல்டில் கொஞ்சோன்னு வந்து போடணும். அதே சமயம் ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் பாட்டுக்கு கண்ணாப்பண்ணான்னு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு வருஷம் அல்லது வந்து ஒன்ஸ் இன் எவ்ரி 3 இயர் அந்த மாதிரி பண்ணணும். அல்லது வந்து எக்ஸப்ஷனில் வந்து ஷார்ட் டேர்மில் பயங்கரமாக ப்ராஃபிட் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து பண்ணணும். அதே சமயம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை பீரியாடிக்காக 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவ்யூ பண்ணணும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மானிட்டர் பண்ணிகிட்டே வரணும். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸையும் அதனுடைய ரீசன்ஸையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே வரணும். உங்களுடைய ஹேண்டு உள்ளே இல்லாமல் என்னதான் ஃபினான்ஷியல் அட்வைசர் எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அது ரொம்ப டிட்டாச்சாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணுறதுக்கு நான் வந்து பர்சனலாக விரும்ப மாட்டேங்க. எது பண்ணாலும் நமக்கும் வந்து புரியணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். எல்லாமே நம்ம பண்ண முடியாது. ஒருத்தர்கிட்ட டெலிகேட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஃபீஸ் கொடுக்கணும், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் அந்த ஃபீஸ் கொடுக்கறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற புரிதல் வந்து ஓரளவு வந்து நல்லாவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்ணும்பொழுது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும். அதே சமயம் எக்கனாமிக் சைக்கிளில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து ஸ்டே இன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் ஜிடிபி எவ்வளோ க்ரோ ஆகுது, ஆர்பிஐ என்ன ரேட் கட் பண்ணுறாங்க, ட்ரம்ப் டேரிஃப் போடுறாரா, யூஎஸுக்கும் இந்தியாவுக்கும் என்ன நடக்குது, ஏன் இந்த அசட் கிளாஸு இந்த செக்டர் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஏன் விழுகுது, இந்த மாதிரி நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வரணும். இந்த இடத்துல வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் விழுந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ப்ளூ சிப் ஸ்டாக்கில் அலோகேட் பண்ண ஒரு நபர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வாலட்டாலிட்டியில் இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அவர் போர்ட்ஃபோலியோ அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண மாட்டார். புரியுதுங்களா? இந்த இடத்துல அவர் எமோஷனலாக டிசிப்ளினாக இருப்பார். அந்த ஆஸ்பெக்டும் வந்து அந்த ரிஸ்க் டாலரன்ஸுக்குள்ளே வருது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிற நண்பர்களே. நன்றி.